அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினமும் ஒரு தொழில், இந்த தலைப்புல தான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இது எல்லாமே யூஸாக இருக்கு. வாங்க வீடியோவுக்கு போகலாம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்றது? அருகில 3 கிலோமீட்டர் எங்கேயோ பஞ்சர் கடை இல்ல. ஒரு பைக் அல்லது கார் பஞ்சர். ஆனால் மக்கள் முதலில் என்ன தேடுவார்கள் தெரியுமா? அருகில் இருக்கும் பஞ்சர் கடை. ஆனால் கடை இல்லை என்றால் அங்கேதான் நடமாடும் பஞ்சர் சேவை தொழிலுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோவில் இந்த தொழிலை எப்படி தொடங்குவது, எவ்வளவு முதலீடு தேவை, எவ்வளவு வருமானம் கிடைக்கலாம் என்பதை பார்க்கலாம். நடமாடும் பஞ்சர் கடை என்பது வாடிக்கையாளர் இருக்கும் இடத்திற்கே சென்று டயர் பஞ்சரை சரி செய்யும் சேவை. இதை ஒரு பைக் அல்லது சிறிய வாகனத்தில் தேவையான கருவிகளுடன் நடத்தலாம். தேவையான கருவிகள்: ஏர் கம்ப்ரஸர், டியூப்லெஸ் பஞ்சர் கிட், டியூப், பேட்ச் கிட், டயர் லீவர்கள், கை கருவிகள், UPI QR கோட், பாதுகாப்பு உபகரணங்கள். இந்த தொழிலை சுமார் 20,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை முதலீட்டில் தொடங்கலாம். ஒரு சேவைக்கு 100 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கலாம். இடத்திற்கு சென்று சேவை செய்தால் கூடுதல் சேவை கட்டணமும் பெறலாம். தினமும் பல வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை பெறுவது எப்படி? கூகுள் மேப்ஸில் பதிவு, வாட்ஸ்அப் பிசினஸ், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ். உங்கள் மொபைல் எண்ணுடன் ஸ்டிக்கர், பின்னர் நைட்ரஜன் காற்று நிரப்புதல், டயர் மாற்றுதல், பேட்டரி ஜம்ப் ஸ்டார்ட் போன்ற சேவைகளையும் சேர்த்து தொழிலை விரிவுபடுத்தலாம். இந்த தொழிலில் வெற்றி பெற முக்கியமானது நேர்மையான சேவை, சரியான கட்டணம் மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை. ஒரு மாதத்திற்கு ஏதாவது ஒரு பஞ்சர் கடைகளில் வேலை செய்து பஞ்சர் எப்படி ஓட்டுவது, டயரை எப்படி கழற்றி மாற்றுவது, டயரின் உள்ளில் எப்படி கிளீன் செய்வது, டியூப்லெஸ் டயர் எப்படி பஞ்சர் ஓட்டுவது, டியூப் எப்படி பஞ்சர் ஓட்டுவது என்பதை நேர்த்தியாக கற்றுக்கொண்டு பின்னர் தொழில் தொடங்கலாம். நம்முடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளை புதியதொரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.